இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டிஎன்பிசி குரூப் 2 எக்ஸாமான ஹால் டிக்கெட் தற்போது விலைக்கு உள்ளது. அதை எப்படி உங்கள் மொபைலை பயன்படுத்தி ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் செய்வது என்பதை பற்றி பார்க்கலாம். இதற்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு டிஎன்பிசின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் நோக்கி கொடுங்க. அந்த மாதிரி நீங்கள் டைப் நோக்கி கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா tnpc.gov.in ஒரு வெப்சைட் ஷோ ஆகும். அந்த வெப்சைட்டை வந்து செலக்ட் பண்ணுங்கள். வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ணி முதன்மை பக்கம் ஹோம் பேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், பாட்டமில் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். வெப்சைட் ஓப்பன் ஆன பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இதில் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் பட்டனில் ஸ்க்ரோல் பண்ணி ரிஜிஸ்டர் யூசர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அது நீங்கள் கிளிக் பண்ணோடனே எக்ஸ்டர்னல் வெப்சைட் ஓப்பன் ஆகும்னு சொல்லி வரும். ஒரு 5 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு ஏற்கனவே பதிவு செய்தன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேப்சா என்டர் பண்ணி லாகின் பண்ணுங்க. அதெல்லாம் என்டர் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அக்கௌண்ட் லாகின் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் ஷோ ஆகும். ஜஸ்ட் நீங்கள் அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரி வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா இது வரைக்கும் அப்ளை பண்ண எக்ஸாம் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். கடைசியாக பார்த்தீங்கன்னா கம்பைன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 2 சர்வீஸ் சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதிலே வந்து அப்ளிகேஷன் ஐடி ரிஜிஸ்டர் நம்பர் எல்லாமே இருக்கும். நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஐடி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணிவிட்டு மறுபடியும் டேஷ்போர்டை கிளிக் பண்ணுங்கள். இதிலே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஹால் டிக்கெட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் நம்பர், நோட்டிஃபிகேஷன் டேட் எல்லாமே டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸ்டார்ட் டேட், எண்ட் டேட் எல்லாமே கொடுத்துட்டு ஆக்டிவிட்டி கீழே டவுன்லோட் ஹால் டிக்கெட் இருக்கும், அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணோடனே உங்களோட அப்ளிகேஷன் ஐடி நீங்கள் நோட் பண்ணீங்களா அதை என்டர் பண்ணிங்க. நெக்ஸ்ட் டேட்டா பார்த்து வந்து டேட், மந்த், இயர் எல்லாமே என்டர் பண்ணி டவுன்லோட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கான ஹால் டிக்கெட் டவுன்லோட் ஓப்பன் ஆகிடும். இதிலே பதிவு எண், விண்ணப்ப எண், தந்தை பெயர், தேர்வு மையம், தேர்வு கூடத்தின் பெயரும் முகவரியும் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே செக் பண்ணி பார்த்துங்க. அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு தேர்வு நடைபெறும் நாள், அதற்கு எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும், அதெல்லாம் செக் பண்ணிக்கங்க. அடுத்தது நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு பிரிண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், பிரிண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். பிரிண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் பிடிஎஃப்னு கேட்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இந்த ஹால் டிக்கெட் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த மெத்தடை பயன்படுத்தி டிஎன்பிசி குரூப் 2 எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.